வணக்கம் மக்களே, நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன். மக்களே மக்களே இப்போ நம்ம தங்கல் தொழில் தான் போயிட்டுருக்கோம் மக்களே. வழக்கமாக கனவா தொழில் தான் போவோம். அந்த சீசன் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தங்கல் தொழில் தான் போயிட்டுருக்கோம் மக்களே. ஒரு பகல் ஒரு நைட்டு கடலில் தங்கி நம்ம மீன் பிடிச்ச போகிறோம். நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க மக்களே. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான், ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல மோட்டிவேஷன் அமையும். இப்போ ஆழ்கடலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் மக்களே. ஆழ்கடலுக்கு போய் நம்ம சின்ன மீனை பிடிச்சி பெரிய மீனுக்கு இறைய விட போகிறோம். என்ன சின்ன மீன் பிடிச்சோன்னா கிளாத்தி மீனை தான் பிடிச்சி நம்ம பெரிய மீனுக்கு இறைய விட போகிறோம். ஒரு வருஷம் கழித்து நம்ம ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் தங்கல் தொழில் போயிட்டுருக்கோம். ஓட்டு இன்றைக்கி என்னென்ன மீன் கிடச்சிது அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. நம்ம சின்ன மீனை பிடிச்சி ஒரு அறையில் உயிரோட ஓட விட போகிறோம். ஸோ செத்த மீனை வந்து பெரிய மீன் சாப்பிடாது. அது உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த அறையில் தான் நாங்கள் ஓட விடுவோம். தண்ணி உள்ளே வர்றதுக்கு, அந்த அறையில் தண்ணி வர்றதுக்கு ஒரு ஆப்பு மாதிரி வச்சுருவோம். ஆப்புனா சின்ன மூடி இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக தான் அந்த அறைக்குள்ளே தண்ணி வரும். இந்த தண்ணியில் தான் கிளாத்தி மீன் உயிரோட ஓட விட போகிறோம் மக்களே. மொத்தம் நம்ம போட்டில் வந்து 2 தூட்டாராக இருக்கும். இன்னொரு தூட்டாறு இருக்குது, அதையும் காட்டுறேன் மக்களே. இதுதான் இன்னொரு தூட்டாரா மக்களே. இந்த 2 தூட்டாரையில் நம்ம கிளாத்தி மீனை பிடிச்சி உயிரோட ஓட விட போகிறோம் மக்களே. நம்ம கிளாத்தி மீன் பிடிச்சதுக்கு இந்த வாழையை தான் 2ஆக வெட்டி கச்சாலில் கட்டி நம்ம இப்போ கிளாத்தி மீன் பிடிச்ச போகிறோம். ஸோ மக்களே, நம்ம வந்து 250 கிளாத்தி பிடிச்சணும். வாழை மீனை 2ஆக வாந்தி, அதாவது 2ஆக வெட்டி நம்ம வச்சுருக்கோம். இந்த இறையை நம்ம கச்சாலில் கெட்டி கிளாத்தி மீன் பிடிச்ச போகிறோம். மாலை தான் நான் கச்சான்னு சொல்கிறேன் மக்களே. அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கிளாத்தி மீன் பிடிச்சதுக்கு கச்சா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கச்சாவில் தான் நம்ம வெட்டி வச்ச இறையை கட்டி இப்போ விட போகிறோம். கடலை தாழ்ந்து போகிறதுக்கு வந்து 2 சைடும் நம்ம இரும்பை கட்டுறோம். ஸோ மக்களே, 2 சைடு நம்ம இரும்பை கட்டியாச்சு. நம்ம வெட்டி வச்ச வாழையை இப்போ இதில் கச்சா நடுவில் நம்ம கட்டி வைக்க போகிறோம். கட்டி கடலில் விடும்போது கிளாத்தி மீன் கச்சாக்குள்ளே வந்துடும். அப்போ நம்ம கச்சால் இழுத்து எடுக்கும்போது கிளாத்தி மீன் கச்சாலோட அடிபாகத்தில் போயிடும். இப்போ கிளாத்தி மீன் பிடிக்க போகிறோம் மக்களே. கச்சா ரெடி பண்ணியாச்சு மக்களே. நம்ம வெட்டி வச்ச அந்த இறையை கச்சா நடுவில் நம்ம கெட்டி வச்சுருக்கோம். இதை கடலில் இறக்கும்போது மீனெல்லாம் கச்சாக்குள்ளே வந்துடும். கிளாத்தி மீனெல்லாம் கச்சாக்குள்ளே வந்துடும். நம்ம கச்சாக்குள்ளே கிளாத்தி வந்தோடனே இழுத்து எடுக்க போகிறோம். இப்போ கச்சாவை நம்ம கடலில் விட போகிறோம் மக்களே. கடலில் விட்டாச்சு. இப்போ கிளாத்தி மீன் தான் பிடிச்சி வருது. காலைல சமைட்டீங்க கச்சல விட்டாங்க.
இங்கோட இங்கோட எங்களோட மக்களே, நமக்கு தேவையான கிளாத்தி மீன் பிடிச்சாச்சு மக்களே. 250 கிளாத்தி தூண்டைக்கு நமக்கு தேவை. பெரிய மீன் பிடிச்சதுக்கு வந்து 250 கிளாத்தி நமக்கு தேவை. ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா தான் பிடிச்சிருக்கோம். ஒரு 300-350 கிளாத்தி பிடிச்சிருக்கோம். இப்போ பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ஆழ்கடல் பகுதிக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ தான் நம்ம தங்கல் தொழிலுக்கு போகிறோம். ஃபஸ்ட் டைமாக இந்த வருஷத்தில் வந்து நம்ம தங்கல் தொழிலுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து என்னென்ன மீன் கிடச்சிது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து மக்களே. இப்போ வந்து நம்ம மட்டு வலிச்சிட்டு வரோம் மக்களே. என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏதோ ஒன்று தூண்டில கொழி வருது. 5 ஆள் தான் கொழி வருது மக்களே. இது நமக்கு தேவையில்லை, அதனால் இதை நம்ம வெட்டி விட்டுருக்கோம். மக்களே, பவளப்பாறையில் வந்து நம்ம போட்ட தூண்டி வந்து கொழுவி நிற்குது. அழிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே. அதுக்கு என்னென்ன சிரமப்படாது நீங்களே பாருங்கள். மக்களே, அடுத்த மீன் கொழி வருது மக்களே. திருக்க தான் கொழி வருது மக்களே. மக்களே, ராத்திரி பிடிச்ச நம்ம திருக்கியை இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு பெரிய திருக்கையாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த திருக்கை பேர் வந்து புள்ளி திருக்கை. நாங்கள் பிடிச்ச திருக்கியை இப்போ ஸ்டோரில் போட்டு ஐஸ் அடித்து போடணும். ஐஸ் அடித்து போட்டு நம்ம இப்போ கரைக்கு கொண்டு போகிறோம் மக்களே. எடுத்து மீன் எடுக்க ஆழத்தெல்லாம் எடுத்து தமிழில் வைக்கலாம் எடு.
மேலே தூக்கிட்டு தலையை உள்ள விட்டு அங்கே இருக்கு நீ வந்துக்கோ திருக்க மீன் வந்து பெரிய திருக்கையாக இருக்கனால உள்ள ஸ்டோரில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஒரு வழியாக திருக்க ஸ்டோரில் போட்டாச்சு. இப்போ அந்த கரையை தான் போயிட்டுருக்கோம் மக்களே. மக்களே நாங்கள் பிடிச்ச திருக்க மீனை இப்போ ஏலத்துக்கு விடுறதுக்கு ஏலக்கூடத்தில் சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நீர்ப்பறவை மீனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே.